இன்ஸ்டா மில்லினியர் எபிசோட் 13. கிஷோர் தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தாமலேயே மேனகாவிற்கு கௌதமுடைய உண்மை முகத்தை வெளிச்சம் போட்டு காட்டினான். பின் அவளுக்கு ஆறுதலாக பிரியாவை இருக்கச் சொல்லிவிட்டு நிம்மதியாக பால்கனியில் வந்து பெரு மூச்சு விட்டான். அப்போது அவனுடைய மொபைல் வைப்ரேட் ஆனது. அவன் அதை எடுத்து பார்க்க மலரிடமிருந்துதான் அவனுக்கு மெசேஜ் வந்திருந்தது. கிஷோர், இன்னைக்கு திரும்பவும் அந்த டெவில் கேங்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கு. அவங்க நம்மளை கொன்னுடுவாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு பயமா இருக்கு என்று மெசேஜை படிக்க கிஷோரின் முகம் மாறியது. மலருக்கு ஒரு பிரச்சனை என்பதால் அவன் இதயம் படபடத்தது. உடனே அங்கிருந்து வெளியேறி வெறி பிடித்தவன் போல சாலையில் ஓடினான். அதே நேரத்தில் ஜெரோம் உடலில் காயங்களுடன் உடைந்த கையில் கட்டுப்போட்ட நிலையில் மலர் தங்கியிருக்கும் ஹாஸ்டல் வெளியே நின்று கொண்டிருந்தான். கடைசி சில நாட்களாக அவளை பின்தொடர்ந்தவன் கிஷோர் மற்றும் மலர் இருவரும் ஒன்றாக இருப்பதை பார்த்துவிட்டு அன்றைக்கு அந்த ஹோட்டல் அறையில் அவனையும் அவனது கும்பலையும் தாக்கி மலரை காப்பாற்றிய அந்த குழு கிஷோர் மூலம்தான் வந்திருக்க வேண்டும் என்று நினைத்துக்கொண்டு அவர்களை பழிவாங்க அவன் மனம் துடித்து கொண்டிருந்தது. கிஷோர் சில நிமிடங்களில் அந்த இடத்தை அடைந்திருந்தான். அவனை பார்த்ததும் ஜெரோம் இருட்டில் மறைந்து கொண்டான். கிஷோர் அந்த ஹாஸ்டல் வெளியே நின்று மலருக்கு கால் செய்தான். அவள் அட்டென்ட் செய்ய, மலர், உனக்கு ஒன்றும் ஆகலை தானே என்று மூச்சு வாங்கி கொண்டே பேச, எனக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அவங்க அனுப்புன அந்த மெசேஜை உனக்கு அனுப்புனேன், அவ்வளோதான் கிஷோர். நீ ஏன் இப்போ மூச்சு வாங்க பேசுற, எங்க இருக்க என்று கேட்டாள். அப்பொழுதுதான் கிஷோர் நிம்மதியானான். ஓகே, வெளியே வா, உன் ஹாஸ்டல் வெளியே தான் நின்றுகிட்டு இருக்கேன் என்று கூறினான். மலர் உடனே வெளியே வந்து அவனை பார்க்க அவன் வியர்த்து போய் நின்றிருந்தான். கிஷோர், என்னாச்சு உனக்கு என்று கேட்க, உனக்கு ஒன்றும் ஆகலை தானே, நீ மெசேஜ் அனுப்பின உடனே உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு நான் பயந்துட்டேன் என்று கிஷோர் சொன்னான். அட லூசு, எனக்கு கால் பண்ணியிருக்க வேண்டியதானே, அதுக்கு நீ இப்படி ஓடி வந்திருக்க என்று மலர் கேட்டாள். ஆனாலும் அவள் மனதில் சந்தோஷம் நிறைந்திருந்தது. தன்மேல் கிஷோர் வைத்திருக்கும் அக்கறை இப்போது அவன் செய்த செயலிலும் அவன் கண்களிலும் நன்றாகவே தெரிந்தது. பதட்டத்தில் உனக்கு கால் பண்ண மறந்துட்டேன் என்று சொல்லி கிஷோர் சிரிக்க இருவருமே சிரித்தார்கள். அதன் பின், ஓகே மலர், உனக்கு ஒரு வீடு பார்த்துட்டேன், இன்னும் கொஞ்ச நாளில் நீ அங்கே போயிடலாம், அது வரைக்கும் ஜாக்கிரதையாரு என்று கூற மலர் மகிழ்ச்சியாக, கிஷோர் உண்மையாவா, எந்த ஏரியா, எவ்வளோ ரெண்ட்டு என்றெல்லாம் கேட்க, அதெல்லாம் சர்ப்ரைஸ் என்றான் கிஷோர். ஏய் சொல்லு, வீட்டில் என்ன சர்ப்ரைஸ் என்று மலர் கெஞ்சலாக கேட்க, நேரம் வரும்போது தெரியும் என்ற கிஷோர். பின், ஓகே, நாளைக்கு காலையில் வந்து உன்னை பார்க்குறேன், அவன் எங்கேயாச்சும் வெளியே போகலாம், இப்போ போய் நிம்மதியாக தூங்கு என்று கூறிவிட்டு அங்கிருந்து செல்ல மலரும் அவளுடைய அறைக்கு சென்றாள். அது அனைத்தையும் ஜெரோம் ஒரு இடத்தில் மறைவாக இருந்து பார்த்து கொண்டே சிரித்தான். சரியான நேரம் பார்த்து 2 பேரையும் கொன்னு ரோட்ல வீசுறேன் என்று சொல்லி வில்லத்தனமாக சிரித்துவிட்டு அங்கிருந்து சென்றான். கிஷோர் நேராக அவனுடைய ஹாஸ்டலுக்கு சென்று அவனுடைய பைக்கை எடுத்துக்கொண்டு மேனகா, பிரியா மற்றும் சரண் தங்கியிருந்த அந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு சென்றான். அங்கு மேனகா மற்றும் பிரியா இருவரும் பேசி கொண்டிருந்தார்கள். அந்த கௌதம் தப்பானவன்னு நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸும் எவ்வளோ சொல்லியும் நீ கேட்கல, நல்ல வேலை இப்போவாது உனக்கு தெரிஞ்சிச்சே என்றாள் பிரியா. ஆனால் மேனகா எதுவும் பேசாமல் அப்படியே சிலை போல உட்கார்ந்திருக்க, மேனகா, உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது, ஆனால் இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். கௌதம் பற்றி உனக்கு இப்பயாவது தெரிஞ்சிச்சேன்னு சந்தோஷப்படு என்று கூறினாள் பிரியா. அவனை பற்றி தெரிஞ்சதில் எனக்கு சந்தோஷம்தான் பிரியா, ஆனால் எனக்கு யார் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கங்கிற கேள்விதான் என் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கு என்று மேனகா கூற பிரியாவும் அதையே தான் யோசித்தாள். பிரியா, உனக்கு கவனிச்சியா, நான் அந்த சிலையை உடைச்சதும் அந்த மேனேஜர் வந்து கோபமாக பேசினாரு, ஆனால் சம்பந்தமே இல்லாமல் கிஷோர் இடையில வந்து பேசினதும் அவர் எதுவுமே சொல்லாமல் போயிட்டாரு என்று மேனகா கூற, அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணதான் பேசியிருக்கான், நல்லது நடந்துச்சுன்னு விடு, கிஷோர் நல்லவன், ஆனால் நீ நினைக்கிற அளவுக்கு வருத்தில்ல, நீ எடுத்த முடிவு சரி, ஆனால் சூஸ் பண்ண ஆள் தப்பு என்று பிரியா சாதாரணமாக அந்த பேச்சை முடித்து வைத்தாள். ஆனால் கிஷோர் தான் அந்த ஹோட்டல் ஓனர் என்பது அவளுக்கும் தெரியாது. ஆனால் மேனகாவிற்கு ஒரு சந்தேகம் இருந்து கொண்டேதான் இருந்தது. ஒருவேளை கிஷோர் தான் எனக்கு உதவி பண்ணியிருப்பானோ, அவன் ஏதோ ஒன்றை எல்லார்கிட்ட இருந்து மறைக்கிறான், அது மட்டும் நல்லா தெரியுது என்று நினைத்து கொண்டாள். பின் இருவரும் தூங்கினார்கள். மறுநாள் காலையில் மேனகா, பிரியா, சரண் மற்றும் கிஷோர் ரூமை காலி செய்துவிட்டு லாபிக்கு வந்தனர். அப்போது அங்கு ஏதோ ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. அதனை நால்வரும் அருகில் சென்று பார்த்தனர். காலேஜ் மாணவர்கள் 2 பேர் அந்த ஹோட்டலின் ஒரு கடிகாரத்தை உடைத்துவிட்டு அதற்கு எந்த பணமும் தர முடியாது என்று சொல்லி அங்கிருந்த ஸ்டாஃப்களிடம் பிரச்சனை செய்து கொண்டிருந்தனர். அப்போது அந்த ஹோட்டல் மேனேஜர் அங்கு வந்தார். அவர்களிடம், தம்பிகளா, அமைதியா பணத்தை கொடுத்துட்டு இங்கிருந்து போயிருங்க, ஏன் பிரச்சனை பண்றீங்க என்று மரியாதையாக சொன்னார். ஆனால் அவர்கள் அதனை கேட்கவில்லை. நாங்க யார் தெரியுமா, எங்ககிட்டே பணம் கேட்குறீங்களா என ஒருவன் கத்தி கொண்டிருந்தான். அவன் பார்க்க பணக்கார வீட்டு பையன் போல இருந்தான். அந்த மேனேஜர் இப்போது பொறுமை இழந்தார்.
இங்க இருந்த ஒரு காஃபி கிளாஸை உடைச்சிட்டா கூட அதுக்கான பணத்தை வசூலிக்காம நாங்க யாரையும் விட்டதில்லை. சோ நீங்க உடைச்ச பொருளுக்கு பணத்தை கொடுத்துட்டு அமைதியா போயிருங்க என்று கோபமாக சொன்னார். உடனே அவன், ஓ அப்படியா, இரு என் டேடுக்கு கால் பண்ணி சொல்றேன், இன்னும் 1 மணி நேரத்துல இந்த ஹோட்டல் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்க என்று சொல்லி அவன் போனை எடுத்து தன் அப்பாவுக்கு கால் செய்தான். அனைவரும் அங்கு அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று பார்க்க காத்திருந்தனர். மேனகாவும் பிரியாவும் சரணும் கூட ஆர்வமாக இருந்தனர். ஆனால் கிஷோருக்கு அடுத்து அங்கு என்ன நடக்கப் போகிறது என்று தெரியும். அந்த பையன் தெனாவெட்டாக பேசியதிலிருந்தே அவனது அப்பா கண்டிப்பாக சிட்டியில் ஒரு பெரிய ஆளாகத்தான் இருப்பார் என்று எல்லோருக்கும் தெரிந்தது. அவன் சற்றும் பயப்படாமல் அங்கிருந்தவர்களை தைரியமாக எதிர்கொண்டான். தன்னால் பணம் தர முடியாதென சத்தமாக சொன்னான். போனில், ஹலோ டாடி, நானும் என் ஃப்ரெண்டும் இங்கே ஒரு ஹோட்டலுக்கு ஸ்டே பண்ண வந்தோம். அங்கே தெரியாமல் ஒரு கடிகாரத்தை உடைச்சிட்டோம். அதுக்கு அந்த மேனேஜர் பணம் கொடுத்தாதான் விடுவேன்னு மிரட்டுறாரு டாடி என்று சொன்னவன் தன் அப்பா அவர்களை ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவன் நினைத்தான். உடனே அவனது அப்பா, எந்த ஹோட்டல், யாரு என்று திமிராக கேட்டார். அவன் அந்த ஹோட்டல் பேரை சொன்னான். அப்போது அந்த மேனேஜர் அவனை அழைத்து, தம்பி, இந்த ஹோட்டல் ஆதித்யா குரூப்புக்கு சொந்தமானதுன்னு உன் டாடி கிட்ட சொல்லு என்றார். அவனும் அப்படியே, டாட், இந்த ஹோட்டல் யாரோ ஆதித்யா குரூப்புக்கு சொந்தமானதான் என்று அலட்சியமாக சொன்னான். அவனது அப்பா அந்த பெயரை கேட்டதுமே அதிர்ச்சியாக எழுந்து நின்றார். சற்று நேரம் சத்தமே வரவில்லை. அவரது பையன், ஹலோ டாடி, டாடி என்று அழைத்தபடி இருந்தான். அப்போது அவனது அப்பா, டேய், மரியாதையா அவங்க கேட்கிற பணத்தை கட்டிட்டு வீடு வந்து சேரு என்று தன் மகனுக்கு அறிவுறுத்தினார். உடனே அவன், டாட், என்ன இப்படி சொல்ற, இவனுங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, நீ யாருன்னு காட்டு என்று சூடாக குதித்தான். அவனது அப்பா, டேய், நாம தொடர்ந்து இந்த ஊர்ல அந்தஸ்துல இருக்கிறதா வேண்டாமான்னு முடிவு பண்றதே அவங்க தான்டா, ஒழுங்கா அவங்க சொல்ற பணத்தை கட்டிட்டு மன்னிப்பு கேட்டு வந்துரு என்று எச்சரிக்கையாக சொல்லிவிட்டு போனை வைத்தார். அவனுக்கு என்ன சொல்வதென்று புரியவில்லை. அவன் அந்த மேனேஜரை நிமிர்ந்து பார்த்தான். அவர் கம்பீரமாக நிமிர்ந்து நின்று அந்த பையனை பார்த்தார். உடனே அவர் பக்கத்தில் சென்று அமைதியாக, சாரி சார், நான் பணத்தை கட்டிடுறேன் என்று சொன்னான். அதனை கேட்ட அனைவருக்கும் என்ன நடந்தது என்று புரியவில்லை. எவ்வளோ தெனாவட்டாக பேசியவன் அடுத்த சில நிமிடத்தில் இப்படி அமைதியாகி விட்டானே என்று ஆச்சரியமாக பார்த்தனர். மேனகாவும் அதனை பார்த்து திகைத்து நின்றாள். நேற்று நாம உடைச்ச சிலையோட விலையை விட இந்த கடிகாரத்தோட விலை கம்மி தான். அந்த மேனேஜர் இந்த கம்மியான பணத்துக்கே இவ்வளோ கராரா இருந்து அந்த பணத்தை வசூலிச்சிட்டாரு. ஆனா நம்மளை எப்படி விட்டாரு, அதுவும் கிஷோர் சொன்ன வார்த்தையை கேட்டு என்று தனக்குள் குழம்பி போனாள். அப்போது அந்த மேனேஜர் மேனகாவை பார்த்தார். உடனே சிரித்தபடி அவள் அருகில் வந்து, குட் மார்னிங் மேடம், உங்க பிரச்சனை சால்வ் ஆயிருக்கும்னு நம்புறேன், எதுவா இருந்தாலும் தைரியமா இருங்க என்று சொல்லி மேனகாவை தட்டி கொடுத்து விட்டு சிரித்த முகத்துடன் அங்கிருந்து சென்றார். அவளால் நம்பவே முடியவில்லை. அப்படியே கிஷோர் பக்கம் திரும்பி பார்க்க, கிஷோர் அவனுக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லாதவன் போல நின்றிருந்தான். கிஷோரை பற்றி மேனகா எவ்வளவு யோசித்தாலும் அவளால் அவனை பற்றி எதுவும் புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ என்னை இன்னும் காதலிக்கிறியா கிஷோர் என்று மனதில் தோன்றிய கேள்வியையும் அவளால் கேட்க முடியவில்லை. அதை தவிர்த்து கிஷோருக்கும் அந்த மேனேஜருக்கும் கண்டிப்பாக ஏதாவது தொடர்பு இருக்க வேண்டும் என்றே நினைத்தாள். மேலும் அவனிடம் இனி கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் முடிவெடுத்தாள். அப்போது அவளுக்கு மேலும் ஒரு விஷயம் தெரிய வந்தது. ஆதித்யா குரூப் தான் இங்கு சக்தி வாய்ந்த நிறுவனம் என்று. ஆனால் அவளுக்கு தெரியவில்லை ஆதித்யா குரூப்பின் வாரிசுதான் இந்த கிஷோர் என்று. அப்போது சரண், வாங்க கேப் வந்துருச்சு என்று சொல்லி மேனகாவையும் பிரியாவையும் அழைத்தான். எல்லோரும் ஒன்று போல வெளியே செல்ல கிஷோர் சரணை பார்த்து, மச்சான், நீ அவங்கள சேஃபா டிராப் பண்ணிட்டு ஹாஸ்டலுக்கு போயிடு, நான் கொஞ்சம் வெளியே போக வேண்டியிருக்கு என்றவன் பிரியா மற்றும் மேனகாவிடம் சொல்லிவிட்டு கிளம்ப, கிஷோர் என்று மேனகா அவனை அழைத்தாள். சொல்லு மேனகா என்று கிஷோர் சாதாரணமாக கூற, தேங்க்ஸ், நேற்று எனக்காக கூட நின்னதுக்கும் அண்ட் அந்த மேனேஜர் கிட்ட பேசினதுக்கும் என்று கூற, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம், நேற்று யாருக்கு பிரச்சனை நடந்திருந்தாலும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நான் நின்றுப்பேன், பாதியில் விட்டுட்டு போகிற பழக்கம் எனக்கு இல்லை, பாய், சேஃபாக வீட்டுக்கு போங்க என்று கூறி சிரித்துவிட்டு கிஷோர் சாதாரணமாக ஒரு பாட்டுக்கு விசில் செய்தபடி அங்கிருந்து நடந்து சென்று அவனுடைய பைக்கில் விரைந்தான். அதை பார்த்து கொண்டே சிலை போல நின்ற மேனகா, உறுதியா என்னால சொல்ல முடியும், கிஷோர் ஏதோ மறைக்கிறான் என்று மனதில் நினைத்து கொண்டாள். கிஷோர் மறையும் வரை அவனையே பார்த்துவிட்டு அதன் பின் தான் கேபில் ஏறினாள். மீண்டும் காதல் பற்றி பேச அப்பொழுது அவளுக்கு தைரியம் வரவில்லை. ஏனென்றால் அவள் அவனுக்கு செய்த துரோகம் அப்படிப்பட்டது. கிஷோர் அங்கிருந்து கிளம்பி மலரை சந்தித்தான். மலர் அவனுக்காகவே காத்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து, உனக்கு இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு எனக்கு தோணுது என்று கிஷோர் கூற, கிஷோர் அதெல்லாம் வேண்டாம், எதுக்கு என்று மலர் கேட்க, நீ இதைத்தான் சொல்லுவேன்னு எனக்கு தெரியும், அமைதியா பைக்ல ஏறு என்று கிஷோர் கூற, மலர் சிரித்து கொண்டே அவனுடன் சென்றாள். அதன் பின் நகரின் ஒரு காஸ்ட்லியான துணிக்கடைக்கு மலரை கிஷோர் அழைத்து வந்தான். மலர் அந்த கடையை பார்த்து, கிஷோர், இங்க எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும் என்று கூற, அதெல்லாம் உனக்கு தேவையில்லை, உனக்கு நான் ட்ரெஸ் இங்கே தான் எடுத்து கொடுக்க போறேன் என்று கிஷோர் உறுதியாக சொன்னான்.
நேற்றிலிருந்து கிஷோரை பின்தொடர்ந்து கொண்டிருந்த ஒருவன் இங்கேயும் அவனை கவனித்துக் கொண்டிருந்தான். அது வேறு யாரும் இல்லை, கௌதம் தான். என்ன மேனகா கிட்ட இருந்து பிரிச்சுட்டு நீ இன்னொருத்தி கூட ஜாலியா இருக்க போல, உனக்கு நான் கொடுக்க போற அசிங்கத்தை நீ வாழ்நாள் முழுசு மறக்க மாட்ட என்று மனதில் வஞ்சத்துடன் கூறினான் கௌதம். மலருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை தேர்வு செய்து கொடுத்த கிஷோர் அவளை ட்ரையல் ரூமிற்கு அனுப்பி வைத்தான். சில கணம் கழித்து அவன் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கொண்டு மலர் வந்தாள். கிஷோர், நான் எப்படி இருக்கேன் என அவனிடம் கேட்டாள். கிஷோர் அவளை பார்த்து மெய்மறந்து அவள் அழகில் தன்னை தொலைத்தான். அவள் அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு தேவதை போல இருந்தாள். மேலும் அந்த ட்ரெஸ் அவளை இன்னும் அழகாக காட்டியது. வாவ், தேவதை மாதிரி இருக்க மலர், இந்த ட்ரெஸ் உனக்காகவே செஞ்ச மாதிரி இருக்கு என்று சொன்னான் கிஷோர். அதை கண்டு கௌதம் கண்கள் சிவக்க கோபமாக சிரித்தவன், உன் சந்தோஷத்தை மொத்தமாக அழிக்கிறேன் என்று மனதில் உறுதி எடுத்தான். கிஷோரை பழிவாங்க கௌதம் என்ன செய்ய போகிறான்? மேனகா கிஷோர் பற்றிய உண்மைகளை தெரிந்து கொள்ள என்ன செய்ய போகிறாள்? ஜெரோம் அவனுடைய குழுவுடன் மலர் மற்றும் கிஷோரை பழிவாங்க என்ன செய்ய போகிறான் என்பதை தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்கள் இன்ஸ்டா மில்லியனியர், ஒன்லி ஆன் பாக்கெட் FM. கிஷோர் வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பாக்கெட் FM இன்ஸ்டால் பண்ணி லட்சக்கணக்கான பேர் கேட்ட இந்த பிளாக் பஸ்டர் கதையை இலவசமா இப்பவே கேளுங்க.